எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆள்க, குருவே துணை. அன்புக்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க பதிவுகளையும் பார்ப்போம். ஜூலை மாதம் 25/7/2026 சனிக்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் நாள், ஏகாதசி வளர்ப்பறை. நாளை பிரதோஷம். அதாவதுங்க, இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கும் ஏகாதசிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் அதை தொடர்ந்து சொல்லுவோம். இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய திதி ஏகாதசி 1:55 வரை. ஏகாதசி பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் 1:39 வரை 10:30, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. மேசராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது சயனக்கோள பெருமாள் தரிசனம் சொல்லியிருக்கிறோம். சயனக்கோள பெருமாள் தரிசனம்னா என்ன அப்படின்னா, அதுவும் இந்த நட்சத்திர நாள்ல, அதுவும் கேட்டை நட்சத்திரம் வருது, சயனக்கோள பெருமாள் ஏகாதசி வருதுன்னா, நீங்க போய் அவர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே போதும், வீட்டுல நன்மை நடக்கும்னு சொல்றாங்க. அந்த கோலம், அந்த தரிசன கோலங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா துன்பங்கள் விலகுன்னு சொல்றோம். சயனக்கோள பெருமாளை தரிசிக்கும் போது என்ன விலகும் தெரியுங்களா? சுகமான வாழ்க்கை துணையால் சுகங்கள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை முதல்ல மைண்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? ஏன் சயன கோலத்தை பார்க்கணும்? சயனம்னா என்னங்க? கட்டில் தானேங்க சயனம். படுத்து உறங்கும்போது தான் நிம்மதியா தூங்குறது தானே. 12ஆம் இடம் பாதிச்சவருக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கிறத கொஞ்சம் யோசிக்கிறாங்க. 18ஆம் இடம் பாதிச்சுன்னா என்ன? அயனசைன போகம். அந்த போகத்தை அவரால் அனுபவிக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்த அயனசைன போக பிரச்சனை உள்ளவங்க, குழந்தை பேரு தடை உள்ளவங்கலாம் இன்றைய நாள்ல சயனக்கோள பெருமாள் நீங்க தரிசனம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில அந்த பாக்கியம் கிடைக்கும். இவ்வளவுதான் சுற்றமும். இதை பண்ணுங்க, வெற்றி பெறுவீங்க. ராசி பலனுக்கு போயிடலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற சந்திராசிரமத்தால புதிய நற்செயல்கள் நடக்கும் தான். ஆனா புதிய முயற்சிகள் ஏற்படாம ரெகுலரா நடக்கிற வேலையில கண்ணும் கருத்தமா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க. கவனமாயிருங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். பெரிய விஷயங்கள் கிடைக்கும். ஈர்ப்பு சக்தி, மனதில் ஒரு அமைதி. சார், செவ்வாய் கூட வச்சுட்டு அமைதியா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. செவ்வாய் மட்டும்தான் உங்க பேசுறதுக்கு காரணமா? நீங்க பேசுற ஆளே கிடையாதா? முரண்டு பிடிக்கிற ஆளே கிடையாதா? இன்றைய நாள்ல கிரகங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. மிகவும் சாந்தமாக இருக்கணும், சந்தோஷமா பொழுத கழிக்கணும், எல்லாமும் நமக்கானது நினைக்கணும். இதெல்லாம் நினைக்கும் போது உங்க வாழ்க்கை மேலோங்கும், வெற்றி பெறவும் செய்யலாம். அவ்வளோப்பட்ட அமைப்புகள்லாம் அந்த ஜாதகம் இந்த நாள்ல இருக்குது. பயன்படுத்திக்கிங்க, ஜெயிப்பீங்க. மிதுனராசி அன்பர்களே, புதனின் தன்மை ரொம்ப அற்புதமான விஷயம். குரு தான் உங்களை இன்னைக்கு மாத்திக்கிட்டு இருக்காரு. குரு தான் உங்களை ஒரு நன்மையான இடத்துக்கு கொண்டு போறாரு. தான் சுத்தினது, தான் நினைச்சது, தான் கல்வியில கோட்டை விட்டது, அல்லது கல்விக்கு போனா மனசு இல்லாம இருக்கிறது, ஒரு எண்ணத்தை ஒருநிலைப்பாடு இல்லாம இருந்தது, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு உண்டு. உங்களை ஒரு சரி பண்ற அளவுக்குலாம் கிரகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சந்திரனின் பயணம் மிக சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடம் சந்திரன் எதுவாக இருந்தாலும் தீர்த்துருவார். ஒரு மேன்மையடை செய்யக்கூடிய பாக்கியங்கள் இன்னைக்கு உண்டாகும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, இதனால் சிறப்பான நாள், உற்சாகமான நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பிள்ளைகளால் நன்மைகள், வீட்டினால் நன்மை, சொத்தால நன்மை, எங்கேயோண்டு ஒரு வருமானம் வருது, நோய் தீரும், கடன் தீரும். அப்படி ஒரு அமைப்பு இன்றைய இருக்கு. உற்சாக மனநிலையோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.
சிம்மராசி என்பவர்களே, இதனால வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாம இருக்கலாம். பிள்ளைகள் வழியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா சொல்ல போனா கணவன் அல்லது மனைவி விஷயத்துல கவனமா இருங்க. பார்ட்னர்ஸ் கரெக்டா இருங்க. சிம்மராசி பார்ட்னர்ஸ் எல்லாம் கரெக்டா இருங்க. என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் விட்டுருங்க. நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நமக்கு ஈல்டு வரணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பண்ணுங்க. தொழிலும் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பிள்ளைகளையும் இது சொல்லி கொடுத்து நீங்க இப்படிதான் இருப்பீங்க, நீ இதை பண்ணுங்க போதுன்னா வெற்றி அவர்களுக்கு பூமாலையாக கிடைக்கும், வெற்றி மாலையே கிடைக்கும். புரியுதுங்களா? அதை கவனமா இருந்தா போதும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால கொஞ்சம் சற்று மனதில் சோர்வு வந்து நீங்கும்ன்ற அமைப்பு தான் இருக்கு. இந்த நாள்ல வந்து நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்க. அதாவது ரொம்ப அற்புதமா கிடைக்கணும், அற்புதமான நாளாக இருக்கணும் அப்படின்னா நீங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏகாதசி பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும்ங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிறப்பான ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்கள், துலாமை பொறுத்தவரை இந்த நாள் வந்து தொல்லைகள் நீங்கி வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கு. எப்படி அப்படின்னா குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு சந்திரனை பார்க்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பா சொல்ல போனா புதனோட நட்சத்திரம் பயணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு பாருங்கன்னா. ஏன்னா 2 விஷயம் நடக்கும். 3ஆம் இடம் முயற்சியை தான் புதன் பார்க்கிறாரு அப்படிங்க, அது ஏற்பட்ட தடைகளை விலக்கி கொடுக்குறாருன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப நீங்க செய்யற வேலையும் முயற்சியும் செஞ்சு தராருன்னு அர்த்தம். அப்போ தொல்லைகள் இல்லாத நல்வாழ்வு பெறுவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்தவரை சந்திரனின் பயணங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்ற நாளாகத்தான் இருக்குது. குருவின் பயணம், குருவின் பார்வை, நேரடி சந்திரன் அந்த வீட்டுல இருந்து குரு பாக்குறாரு. இப்ப அவர் எவ்வளவு தூரம் மேல் லிப்ட் பண்ணி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஆர்வம் மிகுதியால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆர்வம் மிகுதியால எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க. வேக கோளாறு, புரியுதுங்களா? வேக கோளாறு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நிதானமா செய்யுங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, விருந்து சார்ந்த பிரச்சனைகள் உண்டு, கவனமாக இருங்கள். சுக சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். அதனால கவனமா இருப்பது சிறப்பு. அதனால கவனமா இருக்கிறத விடவும் ஆர்வத்தை அடக்கி எது செய்யணுமோ அதை செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்தவரை நட்பு வட்டாரங்களால நன்மைகள் உண்டு. நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு வச்சுக்க, இன்னைக்கு தேதி குரு பயிற்சியிலிருந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாமும் உங்க காலடிக்கு வருது. அரசாங்க வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புமே உண்டு உங்களுக்கு. கவனமா இருங்க, ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த நாள்ல சின்ன ஒரு எரர் உண்டு. ஏன்னா வந்து சந்திரனோட பயணங்கிறத விடவும் அது வந்து நமக்கு தொழிலை பத்தி யோசிக்க வச்சிரும், ஒரு பயத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? அதே மாதிரி சனியின் பயணம், குருவின் பயணம், புதனோட பயணம் ஒரு கிரகமாலை யோகம் மாதிரி. சனி இங்க இருந்து பாத்தீங்கன்னா சனி ராகு கம்மிட்டா இருப்பாங்க. செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், கேது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 கட்டம் தொடர்ச்சியா இருக்கும்போது அந்தந்த முயற்சிகள் செய்யும்போது சின்ன கவலை வரும், பயம் இருக்கும், அவ்வளவுதான். நீங்க ஜெயிக்கிற ஆள் தான், அது முடிவு பண்ணீங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். கவலைகளை தூக்கி எறியுங்கள், வெற்றி உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. சுகம் கூடுகின்ற அமைப்பு என்றோ செய்தவர்களுக்கான நன்மை உங்களுக்கு வந்து சேரும். ஏதாவது ஒரு மருத்துவத்துறையிலிருந்து ஒரு உதவிகள் கிடைக்கும். ஏதோ ஒரு பெரிய மனிதர்கள் சந்திப்பு, தொடர்பு, பெரிய மகான்கள் சந்திப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் இருக்கு. ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. எந்த விதமான மனக்கவலைக்குள்ளேயும் போக மாட்டீங்க. எந்த விதமான மனக்கவலைக்குள்ளேயும் போக மாட்டீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவீங்க. மீனத்தை பொறுத்தவரையில் குருவின் பார்வை இருப்பது மிகச் சிறப்பான பலன்களை தரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப ஏற்றத்துக்கு வந்து நிற்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.